இப்போ ஸ்கின் கேர் இண்டஸ்ட்ரியில ஹாட்டா இருக்கிற நல்ல ட்ரெண்டிங்கான டாபிக் தான் எல்இடி மாஸ்க்ஸ். நல்லா வந்துட்டு உங்க முன்னாடி இறக்கியிருக்கேன் இன்னைக்கு. லெட்ஸ் டீகோட் வாட் இஸ் எல்இடி மாஸ்க், எப்படி யூஸ் பண்ணணும், யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணணும், எப்படி எந்த செட்டிங்ஸ்லாம் வைக்கணும், அது வீட்டில் நம்ம யூஸ் பண்ணலாமா இல்லாட்டி ஹாஸ்பிட்டலில் தான் போய் பண்ணணுமா அப்படிங்கிற கேள்விகளுக்கு எல்லாமே இன்னைக்கு வீடியோவில் பதில் இருக்கிறது. ஹாய், ஐ எம் டாக்டர் ராதா சுப்ரமணியன், கன்சல்டன்ட் டெர்மட்டாலஜிஸ்ட், ஸ்பேஸ் எஸ்தெட்டிக்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ எல்இடி மாஸ்க்ஸ். எல்இடி மாஸ்க் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி எல்இடினா என்ன இந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா லைட் எமிட்டிங் டயோட். ஸோ இந்த லைட் எமிட்டிங் டயோட் மாஸ்க்ஸ்லாம் நம்ம ஃபேஸில் வைக்கும் போது இல்லாட்டி நம்ம ஸ்கின்ல படும் போது நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி ஏஜிங், ஆக்னே கண்ட்ரோல், பிக்மெண்டேஷன் ரிடக்ஷன், டார்க் ஸ்பாட் ரிடக்ஷன், மெலாஸ்மா ரிடக்ஷன், ரெட்னஸ் ரிடக்ஷன், இன்ஃப்ளமேஷன் ரிடக்ஷன், இவ்வளோ ஏகப்பட்ட ஒரு பேஸ்கெட்டே இந்த எல்இடி மாஸ்க் வந்துட்டு டேக்கிள் பண்ணும். அவ்வளவே தான். இந்த எல்இடி மாஸ்க் வந்துட்டு எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த எல்இடி மாஸ்க் வந்துட்டு ஒவ்வொரு கலர்ல தான் வந்துட்டு லைட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் லைட். இந்த ரெட் கலர் லைட் ப்ரொடியூஸ் ஆகிற இந்த ஒரு டயோட் வந்துட்டு என்ன பண்ணும்னா உங்களோட ஸ்கின்ல இருக்கிற ஆன்டி ஏஜிங் எஃபெக்ட்ஸை நல்லா பூஸ்ட் பண்ணும். அதாவது ஸ்கின்ல இருக்கிற கொலாஜன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுல அந்த டைப் 1 கொலாஜனோட ப்ரொடக்ஷனை ஜாஸ்தியா பூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி பூஸ்ட் ஆக ஆக இன்ஃப்ளமேஷன், ஃபைப்ரோசிஸ், இந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அடங்கிட்டு உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த ஆன்டி ஏஜிங் பெனிஃபிட்ஸ், ஃபைன் லைன்ஸ், டெக்ஸ்சர்ஸ், இது எல்லாமே நல்லா வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா ரெடியூஸ் ஆக போகுது. சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு பிக்மெண்டேஷன் டேக்கிள் ஆகும் போது கூட ரெட் லைட்ஸ் நல்லா பிக்மெண்டேஷன் டேக்கிள் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது வந்துட்டு ஒரு நாள் யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு அந்த பெனிஃபிட்டை எடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இது வந்துட்டு நம்ம கன்சிஸ்டன்டா யூஸ் பண்ணும்போது தான் இந்த பெனிஃபிட்லாம் உங்க ஸ்கின்னுக்கு வரப்போகுது. அடுத்தது ப்ளூ எல்இடிஸ். ஸோ இந்த ப்ளூ எல்இடிஸ் போடும்போது இந்த ப்ளூ லைட்டுக்கான ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எஃபெக்ட் என்னன்னா ஸ்கின்ல ஆக்னே வருது. கரெக்டா? அந்த ஆக்னே பஸ் ஃபில்டா வரும்ல, நல்லா வந்துட்டு ஒரு பழுத்த பழம் மாதிரி வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி பஸ் ஃபில்டா வருது அப்படின்னாலே அதுல வந்துட்டு பாக்டீரியல் growth இருக்கு அப்படின்னு தானே அர்த்தம். இந்த மாதிரி பாக்டீரியல் growth வந்துட்டு ஸ்கின்ல இருக்கிற ஒரு பாக்டீரியா ஆக்னே காசிங் பி ஆக்னஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவோட growthனால இந்த ப்ளூ லைட் போடும்போது அவ்வளோ மேஜிக்கலா வந்துட்டு அந்த ஆக்னே காசிங் பாக்டீரியாவோட growth நல்லா கடன்னு கம்மியாயிடும். அது மட்டும் இல்லைங்க, அதனால வர இன்ஃப்ளமேஷன், அதனால வர ரெட்னஸ் எல்லாமே ஈஸியா டேக்கிள் ஆகும். சில டைம்ஸ் வந்துட்டு அந்த ஆக்னேயால வர பிக்மெண்டேஷனுமே கம்மியாகும். அடுத்தது கிரீன் லைட் அண்ட் எல்லோ லைட். இந்த ரெண்டு லைட்ஸுமே இன்ஃப்ளமேஷனுமே சரி ரெட்னஸுமே சரி சேர்ந்து டேக்கிள் பண்ணி பிக்மெண்டேஷன் அண்ட் டார்க் ஸ்பாட்ஸ் ஏதாவது இருக்குனாலுமே அதோட நல்ல டீப்பா பெனிட்ரேட் பண்ணி அதோட அமௌண்ட் ஆஃப் பிக்மெண்ட் டெபாசிட்ஸுமே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்கின்ல இருந்து நீக்கிவிடும். ஸோ இது எல்லாமே நம்ம வந்துட்டு இது மட்டும் யூஸ் பண்ணா போதும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா தயவு செய்து நீங்க நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. திஸ் இஸ் ஜஸ்ட் அன் அட்ஜுவன்ட். அதாவது நீங்க ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வேற என்ன பண்ணி நம்ம வந்துட்டு அந்த ப்ராசஸ் வந்துட்டு ஓரளவுக்கு ஸ்மூத்தாகவும் ஃபாஸ்டராகவும் கொண்டு போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது டயட், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் கூட இந்த மாதிரி எல்இடி மாஸ்க்கும் ரொட்டீனா நீங்க கன்சிஸ்டன்டா நீங்க யூஸ் பண்றீங்க உங்க ஸ்கின் கேர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு அப்படின்னா அதோட எஃபெக்ட் வந்துட்டு கொஞ்சம் பூஸ்ட் அப் ஆகும். அதுக்கு எல்இடி மாஸ்கை தவிர வேற எதையும் பத்தி நீங்க யோசிக்கவே தேவையில்ல. அப்படியே கைகள் எடுத்து உங்க கைக்கு கொடுத்தாச்சு, நீங்க ஃபேஸ்ல மாட்டிட்டு அப்படியே உட்கார வேண்டியதுதான். அவ்வளோ சிம்பிள். இவ்வளோ ஒரு மல்டி ஃபங்க்ஷனலா இருக்கிற இந்த எல்இடி மாஸ்கை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முகத்துல இருக்கிற மேக்கப், சன்ஸ்கிரீன் எல்லாத்தையும் ப்ராப்பரா வந்துட்டு டபுள் கிளென்சிங் மூலியமா ரிமூவ் பண்ணிடணும். ஃபேஸ் நல்லா ப்ராப்பரா வாஷ் பண்ணிடணும். நல்லா டேப் ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது இருக்குன்னா அதெல்லாம் போட்டுடணும். ரொம்ப அக்ளூஷனா இருக்கிற அந்த மாதிரி மாஸ்க் அந்த மாதிரிலாம் எதுவுமே போடாதீங்க. ஜஸ்ட் மாய்ஸ்சரைசர், சீரம்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுனாலுமே அப்புறமா போட்டுக்கோங்க. ஜஸ்ட் மாய்ஸ்சரைசர் மட்டும் சிம்பிளா போட்டுட்டு 20 நிமிஷத்துக்கு எந்த லைட் உங்களோட கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி சூஸ் பண்றீங்களோ அந்த லைட்டை ஆன் பண்ணிட்டு நீங்க அப்படியே வச்சுக்க வேண்டியதுதான். பட் முக்கியமானது அந்த ஒவ்வொரு எல்இடி லைட்டுக்குமே வந்துட்டு கண்ண க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி கண் கிளாஸஸ் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு அக்ளூட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போட்டுக்கோங்க. திருப்பி எடுக்கும் போது அந்த கண் அக்ளூஷனை வந்துட்டு எடுத்துருங்க. அவ்வளவே தான். இது வந்துட்டு எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணா இதோட எஃபெக்ட் நம்மளுக்கு கிடைக்கும், ஒரு வாட்டி யூஸ் பண்ணதோட கிடைச்சிருமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா இல்ல. மினிமம் ஆஃப் 3 to 4 months நீங்க யூஸ் பண்ணும். அதுக்கப்புறமா நீங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாளும் நீங்க வந்துட்டு உங்களோட மெயின்டெனன்ஸ் வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். பட் நான் இப்பயும் சொல்றேன், இதனால மட்டும் சோலா உங்களுக்கு ஸ்கின்னுக்கு வந்துட்டு பெட்டரா உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆக போறது கிடையாது. எல்லா எஃபெக்ட்ஸும் எல்லாமே வந்துட்டு படிப்படியா தான் வந்துட்டு நீங்க காம்பினேஷன்ல ட்ரீட் பண்ணும்போது தான் இதோட எஃபெக்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து
கிடைக்க போகுது. அவ்வளவே தான். இது வந்துட்டு ஒரு லைட் யூஸ் பண்றோமே, நம்மளுக்கு சேஃபரா? ரேடியேஷன் ஏதாவது வரப்போதா? இது என்ன லேசரா? அப்படிங்கிற அந்த கேள்விகளுக்கெல்லாம் இது ரொம்ப சேஃப். இந்த லைட் எமிட்டிங் டயோடுங்கிறது வெறும் லைட் மட்டும் தான் குடுக்க போகுது. அந்த லைட் வந்துட்டு ஸ்கின் அப்சர்வ் பண்ணிக்க போகுது. அந்த இடத்துல ஒரு மேக்ஸிமம் 2 மில்லிமீட்டர்ல இருந்து 4 மில்லிமீட்டர், மேக்ஸிமம் 5 மில்லிமீட்டர் போகுங்க. அவ்வளவே தான். அத தாண்டி அதுக்கு போகக்கூடிய தன்மைகளே கிடையாது. ஸோ இந்த மாரி எல்இடி மாஸ்க்லாம் வந்துட்டு இது யூசுவலா ப்ரொஃபஷனல் யூஸ்ல வந்துட்டு கிளினிக்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம ஆக்னே ட்ரீட்மெண்ட் பண்ணும்போதா இருக்கட்டும், இப்போ என் கிளினிக்ல கூட நான் கெமிக்கல் பீல், லேசர் டோனிங்லாம் பண்றேன்னா, கண்டிப்பா பேஷண்ட்டுக்கு ஒரு 20 நிமிஷம் வந்துட்டு லைட்ஸ் வச்சுட்டு தான் நம்ம அனுப்புவோம். ஏன் அப்படிங்கும்போது, அதோட எஃபெக்ட் வந்துட்டு சேர்ந்திருக்கும். இப்போ பீல்லாம் பண்ணும்போது மைல்டா கொஞ்சம் இரிட்டேட் ஆகுதுன்னா, அந்த இரிட்டேஷன காம் டவுன் பண்ணக்கூடிய லைட்டு, ஆக்னேக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம்னா, ஆக்னேக்கு காம் டவுன் பண்ணக்கூடிய லைட் எல்லாம் சேர்த்து வச்சு தான் அனுப்புவோம். ஸோ இந்த மாதிரி ப்ரொஃபஷனலா யூஸ் பண்றதுல வந்துட்டு நல்ல 360 டிகிரீஸ் வந்துட்டு குடுக்கலாம். இல்லாட்டி 180 டிகிரீஸ் குடுக்கலாம். அந்த மாதிரி குடுக்கும்போது அந்த லைட்ஸ் நல்லா பவர்ஃபுல்லா வரும். நெறைய டயோட்ஸ் இருக்கும். பட் நீங்க வீட்ல யூஸ் பண்ணும்போது அவ்ளோ டயோட்ஸ்லாம் இருக்காது. கொஞ்சம் கண்டிப்பா லோ ஸ்ட்ரென்த்தா தான் இருக்கும். இந்த மாதிரி ஃபேஸ் மாஸ்க்கா இருக்கட்டும், ஃபேஸ் ஷீட்ஸா இருக்கட்டும், இத வந்துட்டு நீங்க வீட்லயே கிளீனும் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வாட்டியும் யூஸ் பண்ணும்போது ஒரு சாஃப்ட்டான ஒரு கிளாத் எடுத்து நல்லா தொடச்சிட்டு, சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப டச் ஆயிருக்கு ஃபேஸ்ல, அந்த மாய்ஸ்சரைசர்ஸ் ஏதாவது அதுல ஒட்டிட்டு இருக்குன்னா, ஒரு காத்துல ஒரு 10 நிமிஷம் காய வச்சுட்டு, திருப்பி அதோட பாக்ஸ்ல எடுத்து பத்திரமா வச்சுருங்க. உள்ளார வந்துட்டு சில ஷீட்ஸ்லாம் வந்துட்டு நல்லா கிளாஸி சிலிக்கானா இருக்கும். இல்லாட்டி ஒரு அக்ரிலிக்ல வந்துட்டு பண்ணியிருப்பாங்க. சில பேர்லாம் வந்துட்டு நல்லா சிலிக்கான் ஷீட்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வந்துட்டு நெயில்ல பட்டோ, இல்லாட்டி இங்கங்க போட்டு ஸ்க்ராட்ச் பண்ண விட்டுறாதீங்க. ஏன்னா எல்லாமே எல்இடி எமிட் பண்ண போதில்ல. ஸோ அதுல வந்துட்டு கரெக்ட்டா வந்துட்டு ஒரு கிளீன் சர்ஃபேஸா இருக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்இடி லைட்ஸ்லாம் பிரெக்னன்ட்டா இருந்தா யூஸ் பண்ணலாமா? நெறைய ட்ரீட்மெண்ட்லாம் நீங்க லேசர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது பிரெக்னன்சில அப்படின்னு சொல்றீங்கல்ல. கண்டிப்பா பிரெக்னன்சியா இருந்தா யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற கேள்விக்கு, பிரெக்னன்ட்டா இருந்தாலும், இல்லாட்டி நீங்க பால் குடுத்துக்கிட்டு இருந்தாலும், தயவு செய்து இந்த மாதிரி எல்இடி மாஸ்க்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்துட்டு எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ ஒரு 20 மினிட்ஸ் போட்டுட்டு நீங்க இது பண்ணிக்கோங்க. பட் ஆல்வேஸ் ரிமெம்பர் கண்கள வந்துட்டு க்ளோஸ் பண்ண மறந்துறாதீங்க. ஃபீமேல்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணுமா? மென்ஸும் யூஸ் பண்ணலாமாங்கிற கேள்விக்கு கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணலாம். அந்த 20 மினிட்ஸ வந்துட்டு 30 மினிட்ஸா கொஞ்சம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் லாங்கர் டைமா வச்சுக்கிட்டா கொஞ்சம் நல்லது. நீங்க உட்கார்ற ரூம்ல கூட இந்த மாதிரி ரொம்ப பிரைட்டா இல்லாம, ஆர்டிஃபிஷியல் லைட்ஸ்லாம் எதுவுமே இல்லாத ஒரு நார்மல் ரூம்ல, ஒரு டிம்மான ரூம்ல அந்த 20 மினிட்ஸ் வந்துட்டு போட்டுட்டு நல்ல ஒரு சூதிங்கா ஒரு கேண்டில் அழகா ஏத்தி வச்சுட்டு ஒரு நல்ல மியூசிக்க போட்டுட்டு உட்கார்ந்தீங்கன்னா, தெரபியூட்டிக்கா கூட இருக்க போகுது. ரெட் லைட்டோ, ப்ளூ லைட்டோ, கிரீன் லைட்டோ, எல்லோ லைட்டோ உங்களோட கண்டிஷனுக்கு உங்களுக்கு கரெக்ட்டா சூஸ் ஆகுற லைட்ட எடுத்து போட்டீங்கன்னா, அதுக்கு வர வேண்டிய எஃபெக்ட்ஸ கரெக்ட்டா வரும். பட் உங்களுக்கு தெரியல, கன்ஃப்யூஸ்டா இருக்கு அப்படின்னா, உங்க டெர்மடாலஜிஸ்ட் கிட்ட போய் கேளுங்க. கரெக்ட்டா சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி தான் நெறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா, என் பேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கன்டென்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு. சோ தட் தே ஆல்சோ நோ அபௌட் எல்இடி மாஸ்க்ஸ். அடுத்த வீடியோல உங்கள பார்க்குறேன். பாய்.